ஜான் டே. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு வயசான ஆள் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படி ஹீரோ வந்து இந்த பேங்க்கில் வேலை பார்க்குறாரு. அப்படி இவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அப்படி இவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வந்து ஒரு பொண்ணு. அப்படி இந்த பொண்ணு வந்து ரீசெண்டாக தான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இந்த மாதிரி இறந்து போயிடும், செத்துரும். அது அப்படி செத்ததுக்கப்புறம் இந்த ஃபேமிலியே வந்து பயங்கரமாக மன உடைச்சலில் இருக்கக்கூடிய அந்த டைமில் இந்த ஹீரோ வந்து வழக்கம் போல் இந்த வேலைக்கு போகிறாரு. அந்த டைமை வந்து ஒருத்தன் யூஸ் பண்ணிக்கிறான். இந்த மாதிரி ஹீரோவோட ஒய்ஃபை வந்து பிடிச்சி வச்சுக்கிறான். அந்த பேங்க்கை கொள்ளையடிச்சிட்றான். அப்படி ஹீரோ இந்த விஷயத்தை கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அப்போது நம்ம பொண்ணு வந்து இறந்து போனது உண்மையாலே ஒரு ஆக்சிடெண்ட்டாக இல்லை வேறு ஏதாவது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோண ஆரம்பிக்குது. அப்படி இதுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்க போகிற விஷயங்கள், சம்பவங்கள் இதெல்லாம் என்ன அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஓரளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அதனால் இந்த படமும் பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடியவங்களோட எல்லாரோட இந்த கேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கேரக்டர் ரைட்டிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதில் ஹீரோ, வில்லன், அந்த ஹீரோயின், அதாவது ஹீரோவோட அந்த ஒய்ஃபு, இவங்களோட அந்த கேரக்டர் ரைட்டிங்கை வந்து ரொம்ப நல்லாவே எழுதியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் ஹீரோவை பார்க்க ஒரு வயசான ஒரு ஆள் மாதிரி நமக்கு தெரிஞ்சால் கூட, இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிற விதமாக இருக்கட்டும், அவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், சம்பவங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு வயசான ஆள் மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகாது இந்த படத்தில் பார்க்கும்போது. இந்த படத்தில் இவர் நடிச்சிருக்கக்கூடிய அந்த விதமாக இருக்கட்டும், இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், சம்பவங்கள், அதுலேயும் அந்த உண்மைகளை எப்படி வெளியே கொண்டு வர்றாரு அப்படிங்கிற அந்த போர்ஷன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாத்தையும் இந்த படத்தில் அவரை பார்க்கும்போது ஒரு வயசான ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வராது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காரு இந்த படத்தில். அப்புறம் இந்த படத்தில் இவங்க மெயின்டைன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சஸ்பென்ஸாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம், இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படம். வேணா பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க.